சாமி, இந்த ரிஷபராசி 2026 தனது கஷ்டங்கள் போக நிறைய லாபம் கிடைக்க எந்த சிவனை வழிபட வேண்டும், எந்த தேவாரத்தை பாட வேண்டும்? தொழில் ரீதியா பெரிய ஸ்ட்ரகிளை இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிப்பது இந்த ஒரு வருட காலமாக அவரவர்கள் விரலுக்கேற்ற வீக்கத்தை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். குரு ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் வருமானத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். நண்பர்கள் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் பல பேர்த்துக்கு இந்த தேர்தலில் பதவி, பட்டம், புகழ், பெயர், பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பதற்காக காத்திருக்காரு. எக்காரணம் கொண்டும் ரிஷபராசிக்காரர்கள் மறந்தும் கூட இந்த 2026 ரிஷபராசிக்காரர்கள் எந்த சிவனை வழிபடணும் சாமி 2026? ரிஷபராசிக்காரர்கள் 2026 வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு சொல்ல வேண்டிய தேவாரம் சொற்றுணை வேதியன் சோதிவானவன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொன்னான வணக்கங்கள். சாமி, இந்த ரிஷபராசி 2026 தனது கஷ்டங்கள் போக நிறைய லாபம் கிடைக்க எந்த சிவனை வழிபட வேண்டும், எந்த தேவாரத்தை பாட வேண்டும்? 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருசாக ஆகா ஓஹோன்னு இருக்காது. இது ஒரு சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களேங்க, ஆரம்பமே இப்படி சொல்றீங்களேங்க அப்படின்னு. அதாவது ஏன் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, இதை எதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு. ஒருத்தர் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்லா வந்துருங்க அப்படிங்கிறத விட எதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விஷயம். ஏன்னா சனி பகவான் இப்பொழுதுதான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க ஒரு 6-7 மாசமா ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிறாங்க. சனி பகவான் மீனத்திலிருந்து 3ஆம் பார்வையாக ராசியை உச்சம் பெற்ற சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார். ரிஷபத்துல தான் சந்திரன் உச்சம். ஸோ ரிஷபராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியங்கள், 9ஆம் இடம் அறக்கட்டளை, 9ஆம் இடம் கட்சி, 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையார், தந்தை வழி மூதாதையர்கள். 10ஆம் இடம் அப்படிங்கிறது பதவி, பட்டம், புகழ், பெயர், கர்மா, இதெல்லாம் 10. 9, 10 எப்படி இயக்குறார் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல நிற்கிறார். மூத்த சகோதர ஸ்தானத்துல தான் நிற்கிறார். இந்த ராசிக்கு அங்கிருந்து 3ஆம் பார்வையாக ராசியை பார்த்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் கடந்த சனிப்பெயர்ச்சி இந்த ஒரு வருடமாக மூத்த சகோதரத்தால் பிரச்சனையை சந்திப்பார்கள். மூத்த சகோதரத்திற்காக போய் ஒரு சில பிரச்சனையை சந்தித்திருப்பார்கள். அதே போல 9ஆம் இடம் தந்தையார் ரீதியாக, தந்தையார் சொத்துக்கள் ரீதியாக, முன்னோர்கள் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க. தொழில் ரீதியா பெரிய ஸ்ட்ரகிளை இவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம எத்தனையோ காரணங்கள் இதில் பார்க்கலாம். இது அது காரணம் இது காரணம்னு பார்த்தாலும் சனி பகவானின் பார்வை, சனி பகவான் இருப்பதை விட அவர் பார்ப்பது ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த ராசிக்கு பாருங்க, சனி பகவான் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திரபாக்கியம், குலதெய்வம், முன்னோர்கள் செய்த புண்ணியம். அப்படியே சனி பகவான் 10ஆம் பார்வையாக அந்த ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இது அதை விட முக்கியமான விஷயம். 8ஆம் இடம்ங்கிறது தேவையில்லாத பிரச்சனை. 8ஆம் இடம்ங்கிறது உடல்நலம், மனநலம், ஆயுள், ஆரோக்கியம், அரசு, அரசியல், தண்டனைகள் எல்லாம் 8. செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிப்பது, பேசாத வார்த்தைக்காக மனம் புண்படுவது, சம்பந்தமே இல்லாமல் இவங்க பேர் இங்கே போய் ரன் ஆகிட்டு இருக்கிறது. இவங்க அந்த சப்ஜெக்ட்லேயே இருக்க மாட்டாங்க, சம்பந்தமே இல்லாமல் இந்த பேர் போய் ரன் ஆகிட்டு இருக்கோம். தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பது இந்த ஒரு வருட காலமாக அவரவர்கள் விரலுக்கேற்ற வீக்கத்தை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் அவங்கவுங்க நிலைமையில் சாதாரணமாக வேலைக்கு போகிறவங்க அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சனி பகவானின் பார்வை தற்போது மிகவும் மோசமானதாகவே இருக்கிறது. அதை முதல்ல நம்ம சரி பண்ணிக்கணும் சாமி. நீங்கள் அதை தாண்டி அதுக்கு அப்புறமேல் தான். ஏன்னா கோச்சாரம் அப்படிங்கிறது தான் இன்றைய நிலை. இன்னைக்கு சனி பகவான் எங்க இருக்கார், இன்னைக்கு ராகு எங்க இருக்கார், இன்னைக்கு கேது எங்க இருக்கார், இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்கார், சூரியன் எங்க, இந்த மாதிரி இந்த கிரக நிலைகளை வைத்து கோச்சார நிலையை பார்த்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜனனகால கிரகத்தோடு எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனி பகவான் சுக்கரனுடைய வீட்டை பார்க்கிறார், புதனோட வீட்டை பார்க்கிறார், குருவோட வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுல என்னன்னா குருவோட வீட்டை பார்க்கிறார். குரு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்துக்கு 2026 போறார். அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்.
குரு நல்லா இருந்தா நல்ல வருமானம் எல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் வருமானத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். 2026 சந்திரனுடைய கடக வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான். அப்படி அங்கே போகும் பொழுது சந்திரன் ஏற்கனவே இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் தான் ரிஷபராசியில் உச்சம் பெறுகிறார். அப்போ இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா, தாயாருடைய உடல்நலத்தில் மிகவும் கவனம் வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுடைய தாயாருக்கு அதிகமான உடல்நிலை பாதிப்புகளை இது கொடுக்கும். மருத்துவ செலவுகள், தேவையில்லாத ஆப்ரேஷன் பண்றது, இல்லை ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் ஒரு மிகப்பெரிய தொகையை அங்கே செலவிடுவதெல்லாம் வரும். அதனால கொஞ்சம் முன்னாடியே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரர்கள் அவங்க தாயாருக்கு, அவருடைய சகோதரிகளுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா கையில் காசு இல்லாமல் திடீர்னு கடன் வாங்குற சூழ்நிலை அங்கே வரும். இதில் தாயாருக்கு, ஒரு சிலருக்கு தாயாருக்கு பெரிய பிரச்சனைகளை செய்வார். இதில் குரு பகவான் யோகியாகவோ கரணநாதனாகவோ இருந்துட்டார் அப்படின்னா தாயார் வழி சொத்துக்களை வாங்கி கொடுப்பார். தாயாருக்கு பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தா அதை கம்மி பண்ணி கொடுப்பார். இன்னொன்று, ராசிக்கு 3ஆம் இடத்தில் போகிறதுனால இளைய சகோதரம். அப்போ இளைய சகோதரத்தின் ரீதியாக அவர் ஒரு சிலருக்கு பிரச்சனை செய்ய போகிறார். ஒரு சிலருக்கு இளைய சகோதரத்திற்கு திருமணம் நடைபெறுவது, இளைய சகோதரத்திற்கு குழந்தை கிடைப்பது, இளைய சகோதரத்திற்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பது, இளைய சகோதரம் மூலியமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு புது வரவு அல்லது நல்ல ஒரு பொருளாதார வரவு அந்த மாதிரி கிடைக்கிறது. வண்டி வாகனங்கள் பெருகுவது, வண்டி வாகனத்தை மாற்றிவிட்டு நீங்கள் பழைய வண்டியை மாற்றிட்டு வேற வண்டி வாங்குறது, இல்லை ரொம்ப நாளாக பைக் வச்சிருக்கிறோம் ஒரு கார் வாங்கலாம் அப்படிங்கலாம் 2026 ரிஷபராசிக்கு 2 சக்கரங்கள் 4 சக்கரங்களாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் உண்டு, சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு. அதையெல்லாம் தவிர்த்து கொள்வது சனி பகவான் மூலியமாக தான். ஏன்னா சனி சுக்கிரனை பார்க்கிறார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கார். சுக்கிரனுடைய சொந்த வீடான ரிஷபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே உச்சம் பெற்ற சந்திரன் இருப்பதால் அதிகபட்ச குழப்பத்துக்கு ஆளாக விடுவார். அதான் விஷயமே. ஒரு விஷயத்துல என்ன முடிவு பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையை ரிஷபராசிக்கு கொடுத்துருவார். அதாவது 2 பக்கமே பேலன்ஸ் பண்ண முடியாம, இந்த பக்கமா அந்த பக்கமா, அம்மானு முடிவு பண்றதா மனைவின்னு முடிவு பண்றதா, இந்த கம்பெனி வேணும்னு முடிவு பண்றதா வேண்டான்னு முடிவு பண்றதா, இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு மாறலான்னு ஆசைப்படுறோமே, இப்போ ஒருவேளை அங்கே போய் இதை விட மோசமாக இருந்தால் எப்படி, இல்லை இதுலேயே இருந்துடலாமா, அங்கே போனால் சிறப்பாக இருக்குமா, இந்த மாதிரி குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க பயங்கர குழப்பவாதீங்க. சாதாரணமாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டோம். இதில் சனி பகவான் வேற பார்த்து இந்த எரிவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜோராக எரியும்ல, அந்த மாதிரி தலைவர் வேற ஒரு வருஷமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கார். அவர் இன்னும் 1.5 வருஷத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பார், அது ஜோராக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நாங்கள் இன்னும் ஆமாவா இல்லையா, வடிவில் கேட்பார் ஆமாவா இல்லையா ஒரு முடிவு, அந்த முடிவுக்கு வரவே முடியாது. 2026 2025 கடைசியிலிருந்து ரிஷபராசிக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கிறது. இதில் சுப செலவுகள் பண்ணி ஒரு சிலர் பொருளாதார விரயங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு தேவையில்லாமல் பணம் போய் வெளியில் போய் மாட்டிடுறது, நண்பர்களுக்கு அல்லது உறவுகளுக்கு பணம் கொடுப்பது, அதன் மூலியமாக தன்னுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனை வருவது, இதெல்லாம் ரிஷபராசிக்கு 2026 முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். இவங்க இதிலிருந்து தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். தன் வருமானத்திற்கு மீதியான எந்த விஷயத்தையும் 2026 ரிஷபராசிக்காரர்கள் செய்யாமல் இருப்பது சிறப்பு. எனக்கு மாதம் ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா என்னால் 30,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியாது, அந்த 10,000 வச்சு குடும்பம்லாம் நடத்த முடியாது. இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன், எனக்கு நல்ல யோகம் வந்துருச்சு, ஓகே டன், நான் ஒரு வீடு வாங்குறேன் இல்லை வீடு கட்டுறேன், நான் இஎம்ஐ சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வருமானத்தை நீங்கள் இப்போ ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்படின்னா இப்போ ஒரு 10,000 ரூபா நான் லோன் கட்டுறேன், மீதி வரல ஒரு 30,000-40,000 ரூபா நிற்கிது, இல்லை 20,000 ரூபா நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன், ஒரு 20,000 25,000 ரூபா நிற்கிது அப்படின்னா ஓகே. இன்னொன்று, இந்த குழந்தைங்களை இதை விட நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறேன், அதுக்கு நான் ஃபீஸ் எப்படியா சிரமப்பட்டாது என் பையனை படிக்க வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா டக்குன்னு ஐடியா கொடுத்து உங்களை கொண்டே சேர்த்து விட்டுரும். அதுக்கப்புறமேலு ஒன்றா அந்த ஃபீஸ் உங்களால் ரெடி பண்ண முடியாமையோ, ஒரு சிலர் தன் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, இல்லை ஒரு பெரிய காலேஜில் கொண்டு போய் சேர்க்கறது, அதை ஃபீஸை திரட்ட முடியாமல் சிரமப்படுறது. ரிஷபராசிக்காரர்கள் குழந்தைக்காக இந்த வருடம் குழந்தைகளுக்காக ஒரு சில சிரமங்களை அனுபவிக்க காத்திருக்கிறார்கள். குழந்தையோடைய உடல்நலம் அல்லது ஸ்கூல் ஃபீஸ் அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளாதாரம், அந்த மாதிரி தன் குழந்தைகளால் ஒரு சில சிரமங்களை அனுபவிப்பதற்கு ரிஷபராசிக்காரர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 2026 அதில் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் செய்ய இருக்கிறது.
அதனால் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா சிறப்பு. இதில் வந்து மெயினாக வந்து தலைவர் நம்ம பேசவே இல்லை. ராகு கேது தலைவர் வந்து இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். பல பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள் பல பேர்த்துக்கு வந்து இந்த தேர்தலில் பதவி, பட்டம், புகழ், பெயர், பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பதற்காக காத்திருக்கார். ஏன்னா அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், 10ஆம் இடம். நிறைய ரிஷபராசிக்காரர்கள் இந்த முறை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ராகு நல்லா இருந்தார் அப்படின்னா நீங்கள் வேற லெவலில் கொண்டு வந்துருவார். அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கணும். அவங்க ஜனனகால ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கார் அப்படின்னா நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. திடீர்னு சீட்டு கிடைக்கிறது, திடீர்னு ஜெயிச்ச உடனே மினிஸ்டர் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயம். பல பேர் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கேன், எனக்கு வந்து அடுத்த பதவி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் 2026 ஒரு பெரிய தீர்வாக இருக்கும், ராகு நல்லா இருந்தார் அப்படின்னா. இதில் வந்து கேது போய் இப்போது 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல கேது வந்து சிம்மராசி மண்டலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். தொழில் ரீதியாக ஒரு சில தொய்வுகளை ஏற்படுத்துவார் கேது. கொஞ்சம் அப்படியே தொழில் அப்படி சுருக்கிறதுக்கு பார்ப்பார். இவங்களே சரி ஓகே, எதுக்கு இத்தனை ஸ்டாஃபு, ஒரு 2 ஸ்டாஃபை கம்மி பண்ணிக்கலாமா, இல்லை எதுக்கு இந்த 3 கார் 4 கார் நிற்கிது, 2 காரை கொடுத்துடலாமா, எதுக்கு 2-3 ஆஃபீஸ் வச்சுருக்கோம், அந்த ஆஃபீஸ் வேறு சரியாக ரன் ஆகலை, இதை க்ளோஸ் பண்ணிடலாமா, இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் உருவாக்குவது கேது தான். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் அமைதியாகவே இருங்க. இது கேது பண்ணுற வேலை தான். ஸோ இதை வந்து நம்ம இதுக்குண்டான கோயில் தர்றோம், போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் இதில் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி இதில் வந்து நிறைய நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு வெளியில் வர்ற வரைக்கும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். முழங்கால் வலி, இல்லை போய் கீழே விழுந்துடுறது, முழங்கால் அடிபடுறது, காலில் அடிபடுறது, அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள். எக்காரணம் கொண்டும் ரிஷபராசிக்காரர்கள் மறந்தும் கூட இந்த 2026 நாயை காலால் உதைத்து விடக்கூடாது. அதுல இருந்து பெரிய பிரச்சனை ஆரம்பித்து விடும். நீங்க நம்ப முடியாத பிரச்சனைகள் இதுல வரும். நாயை எப்போ இவங்க காலில் உதைக்கிறாங்களோ அதுல இருந்து இவர்கள் வாழ்க்கை கீழே வரும். ஏன்னா நாய் குரு சம்பந்தப்பட்டவர், குரு தான் இங்க பிளே பண்ணுவார். குரு போய் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல நிற்கிறார். முயற்சி, வெற்றி, கணவன் மனைவி இணைவு ஸ்தானத்துல போய் நிற்கிறார். அப்போ விடாமுயற்சி, நீங்க இது வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க, கிடைக்கலாம், குரு கொடுக்கறதுக்கு பார்ப்பார். நாய் சம்பந்தமா உங்களை ஏதாவது தொந்தரவு பண்றார் அப்படின்னா அவர் இன்னும் உங்களுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்த பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதில் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியில போய் வெளியிடங்கள்ல தங்கும் பொழுது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஆயிடுறது, அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் 2026 இருக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு சரியான உணவை தேர்ந்தெடுப்பது, சரியான விஷயங்கள். நீங்கள் ஏதோ உடம்பை எக்கத்தப்பாக குறைக்கிறேன் அப்படின்னு போய் தேவையில்லாத விஷயத்துக்குள்ளலாம் மாட்டி நீங்களே உங்கள் உடம்பை தேவையில்லாமல் கெடுத்துக்கூடாது. அதே போல் நண்பர்கள் அழைக்கிறார்கள் அல்லது வேறு யாரேனும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத உணவு பண்டங்களையோ அல்லது தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு உள்ளே போய் ரிஷபராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சந்தித்து கொள்ளக்கூடாது. நண்பர்கள் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது. நீங்கள் கூட பழகிறவங்களே அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ண போவீங்க, அதுக்கு உதவி பண்ண வேணாம்னு நம்ம சொல்லலை, ஓவர்டேக் பண்ணி பண்ண வேணாம்னு சொல்கிறோம். அதான் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு அங்கேருந்து நீங்கள் வந்துடணும். ரொம்ப போய் ஏன் நண்பன் மேலேயே கை வச்சிட்டியா, நான் யாருன்னு காட்டுமா உனக்கு அப்படின்னு போய் அங்கே போய் இந்த குஸ்தி போடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஆண்டு முழுக்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கிரக சூழ்நிலை இதில் இருக்கத்தான் செய்கிறது. முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்கள். இறைவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது வாழ்க்கை நிச்சயம் காப்பாற்றப்படும். நீங்கள் வந்து 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் எல்லோருக்கும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது. நடைமுறையில் ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிப்பதற்குத்தான் நம் இறைவனை வணங்குகிறோம். இறைவனை வணங்க பரிதி முன் பனியை போல, சூரியன் முன் இருக்கக்கூடிய பனித்துளிகளைப் போல துன்பங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் வந்து இறைவனை போய் பார்க்கும் பொழுது நம்ம கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் உருவான சதுர்வேதனை அப்படின்னு சொல்லி மனமுருகி இறைவனை பாடியிருக்காங்க. நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த அபயகரத்திலிருந்து உங்களுக்கு ஒளி வந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்கணும். இறைவன் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு புரியணும். நீங்கள் இறைவன்கிட்ட போய் பேசணும், இறைவா எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் எப்போவுமே ரிஷபராசிக்கு நல்லதாகவே சொல்கிற ரிஷபானந்தரே இவ்வளோ தூரம் எச்சரிக்கையாக இருக்குன்னு, இது எல்லாம் எனக்கு சேர்த்து தான். ஏன்னா நானும் ரிஷபராசி, இது எல்லாம் எனக்கும் சேர்த்து தான். ஸோ நான் எதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விஷயம். நம்ம இறைவனை வழிபடும் பொழுது இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் நமக்கு குறைந்து விடும். அதனால் முழுக்க இறைவனை நம்பி
நம் வாழ்க்கையை அவனிடம் ஒப்படைத்து விடுது. நிச்சயமா சாமி. ரிஷபராசிக்காரர்கள் எந்த சிவனை வழிபடணும் சாமி 2026? ரிஷபராசிக்காரர்கள் 2026 வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு, உடல்நிலை ரீதியாக பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு காத்திர சுந்தரேஸ்வரர் மேல கஞ்ச நகரம் அப்படிங்கிற இந்த கோவிலில் போய் சாமி கும்பிடலாம். மேல கஞ்ச நகரம் வந்து நம்ம மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த கோவிலில் தான் கார்த்திகை பெண்கள் அவதரித்திருக்கிறார்கள். கார்த்திகை பெண்கள் 6 பேரும் அவதரித்த திருத்தலம் அங்கே தான். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிலது வரக்கூடும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த காத்திர சுந்தரேஸ்வரரை போய் வழிபட்டு வந்தால் அங்கேயே கார்த்திகை பெண்கள் அவதரித்த இடம், அந்த ஸ்தல வரலாறுல எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான கோவில். நான் பல முறை அந்த கோயிலுக்கு சென்று வந்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த சிவாலயங்களில் ஒன்று. அம்பாள் கையில் கிளியாக சிவபெருமானே இருப்பார் அந்த கோயிலில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து மீனாட்சிக்கு அப்புறமேலு மீனாட்சி கையில் தான் கிளி. இந்த கோவிலில் அம்பாள் கையில் கிளியாக சிவபெருமான் உட்கார்ந்து அம்பாளுடைய அழகை ரசித்து கொண்டிருக்கிறாராம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கோவில். முருகப்பெருமான் அவதாரம் செய்வதற்கு ஒரு முக்கியமான கோவில் அப்படின்னா இந்த காத்திர சுந்தரேஸ்வரர். 63 நாயன்மார்களில் ஒருவரான மானக்கஞ்சார நாயனார் அவர்கள் முக்தி அடைந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். ரொம்ப அருமையான ஸ்தலம். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அதே போல் திருப்புன்கூர் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சொக்க நாயகி உடனமர், எல்லா இடத்துலையும் சொக்கநாதர் தான் இருக்கும். இந்த கோயிலில் தான் அம்பாள் பேரே சொக்க நாயகி உடனமர் சிவலோகநாதர் அப்படிங்கிறது சுவாமியோட பேர். திருப்புன்கூர் அப்படின்னு சொல்லி அடித்தா இது கோயிலோட டீட்டெயில் எல்லாம் கூகுளில் வந்துடும். ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம். ரிஷபராசிக்கு அளப்பரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கோவில் இந்த அம்பாள் சொக்கநாயகி தான். முதல்ல போனவுடனே அம்பாள்கிட்ட போய் சாமி கும்பிடுங்க. நேராக கடன்னு சிவபெருமான்ட்டே போயிடாதீங்க. நீங்கள் அம்மாக்கிட்ட முதல்ல போய் என்ன வேணுமோ கேட்டுட்டு அம்மாக்கிட்ட போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேல அப்பாட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், விஷயம் வேறு. நம்ம வீட்லேயே தான் நடக்குது. நம்ம ஸ்கூலில் டூர் போகணும்னா, காலேஜில் படிக்கும்போது ஒரு டூர் போகணுன்னா முதல்ல போய் அம்மாட்ட தான் கேட்போம். அம்மா இந்த மாதிரி காலேஜில் டூர் கூப்பிட்டு போகிறாங்க, அப்பாட்ட சொல்லி எதாவது பண்ணி கொடுமா அப்படின்னு. நான் எந்த சிவாலயத்துக்கு போனாலும் முதல்ல போய் அம்மா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருவேன். அம்மா நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், அப்பாட்ட சொல்லி இதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நான் இதுக்காக வந்திருக்கேன், இன்னாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இன்னாருக்காக வந்திருக்கேன், இன்னாருக்கு இது நடக்கணும், கொஞ்சம் அப்பாட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு. அவர்கிட்ட போய் வேண்டுதலே கிடையாது. அவர்கிட்ட எதுவுமே அவரு நம்ம நிற்க வச்சோட ஸ்கேன் பண்ணிடுவார். ஏன்னா இந்த பிறவியில் நான் யார் என்பது மட்டுமே எனக்கு தெரியும். நான் இந்த பூமி தோன்றலேருந்து பல பிறவி எடுத்திருக்கேன்ல, எல்லாமே சொக்கநாதனுக்கு தெரியும். நான் போய் நின்ன உடனே நீயா வா, அவ்வளோதான். நம்ம அங்கே போய் சிவபெருமான்ட்ட வேண்டுதல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவருக்கே நம்மளை பற்றி தெரியும். நம்ம போன பிறகு என்னவா இருந்தோம், அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம். நீங்கள் ஒவ்வொரு அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் இந்த நாய் என்னவா இருந்தது அப்படின்னு சிவபெருமானுக்கு தெரியும். அவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. போய் அப்பா வணக்கம், வந்தாச்சு, சந்தோஷம், போயிட்டு வரட்டுமா, என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அம்மா கிட்ட தான் வச்சுக்கணும். அவர்கிட்ட போய் அவர் டென்ஷனே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவரே அமைதியாக இருப்பார். நம்மளா போய் ஏதாவது களைச்சி விட்டு வந்துடக்கூடாது. அம்மா சொல்லும்போது சரி ஓகே போ, நான் உங்கள் அம்மா சொல்லிட்டால போயிட்டோம் அப்படின்னு. நம்ம போய் எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறதா நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் 2 களைச்சி விட, அவரு அப்படியா சரி பார்க்கலாம் போ அப்படின்ட்டாருன்னு வச்சுங்க, இங்கே அம்மாட்ட சொல்லி வேலை நடக்காமல் போயிடும். அதனால் அம்மாட்ட சொன்னதோடு விட்டுட்டு அப்படியே அப்பாட்ட போய் மண்டியை போட்டு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே கிளம்பி அடுத்த சன்னதிக்கு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஐயோ நம்ம வேற சிவபெருமான்ட்டு வேண்டாம் பண்ணிட்டோமே அப்படின்னு அங்கே போய் ஃபீல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த கோயிலோட அருமையான சிறப்பு என்ன அப்படின்னா, நந்தனார் வந்து இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறார். அப்போ வந்து அவர் வந்து அப்படியே சொல்லிடலாம், படத்துலேயே அப்படி தான் இருக்குது. அவர் வந்து கீழ் ஜாதிக்காரர் அப்படிங்கிறதுனால கோயிலுக்குள்ளே விடமாட்டுறாங்க. அன்றைக்கெலாம் வந்து ஜாதி வந்து ரொம்ப கடுமையாக பார்க்கப்பட்ட ஒரு காலம். அவர் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில் நின்று சிவபெருமான்கிட்ட கேட்டாராம், நான் இவ்வளோ நேரம் வந்து நிற்கிறேன், என்னை பார்க்க மாட்டியா நீ அப்படின்னு. அதாவது நான் உன்னை பார்க்கணுன்னு கேட்கல, நீ என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சிவபெருமான் சொன்னார், நந்தி அப்படி கொஞ்சம் விலகி நில்லு, அவன் என்னை பார்க்கட்டும் அப்படின்னு. இதை கேட்கும்போது கண்ணீரே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஒருத்தன் போய் அப்பா நான் வந்து வெளியே நிற்கிறேன், நான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன், நீங்கள் ஏன்ப்பா என்னை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நந்தியை விலக சொல்லி சிவபெருமான் நந்தனாரை பார்த்த கோவில். நந்தனாருக்காக நந்தி விலகிய ஸ்தலம் அப்படிங்கிறது திருப்புன்கூர். நந்தி அப்படிங்கிறதே நீங்கள் வந்து ரிஷபராசிக்கு காளை தான் சிம்பிள்லாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ நந்தி எம்பெருமானே விலகி சிவபெருமானை பார்ப்பதற்கு வழி விட்ட ஸ்தலம் இந்த திருப்புன்கூர். இங்கே நந்தனார் வெட்டிய குளம் இருக்கிறது, இங்கே புங்கமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. ஸோ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பார்த்தால் நந்தி விலகி வழிவிட்டதை போல துன்பங்கள் எல்லாம் விலகி இந்த ரிஷபராசிக்காரர்கள் 2026 வாழ்வார்கள். இதற்கு சிவபெருமான் இவங்க வெளியில் நின்னாலே பார்ப்பாரு, உள்ள போய் நின்னா இன்னைக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் இல்லை. இவங்க இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு எந்த கட்டுப்பாடுமே இன்னைக்கு கிடையாது. நமக்காக நந்தியெல்லாம் விலக வேண்டாம், நம்ம போய் நின்று நம்மளுடைய கர்மம் மாயை மறைஞ்சா போதும். அங்கேயும் போய் நான் யார் தெரியுங்களா, நான் இன்னாருக்கு வேண்டப்பட்டவங்க, என்னை கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் நின்று சாமி கும்பிட இந்த கோயிலில் போய் இன்னாருக்கு வேண்டப்பட்டவன் நான் விஐபி அப்படின்னு பண்ணி சாமியை கும்பிடாதீங்க. சிவபெருமானில் வெளில போடான்றார். முதல் விஷயம் அவர் சொல்ல விஷயம் வெளியில் போடா அப்படின்றார். இந்த விஐபி தரிசனத்தில் தயவு செஞ்சு எங்கேயும் போய் சாமியை கும்பிடாதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணுமா 10ஓட 11 நில்லுங்க. அவர் உங்களை பார்த்தாருன்னா வேலை முடிஞ்சு. நம்ம போய் நான் யார் தெரியுமான்னு கோயிலுக்குள்ளே கேட்டுட்டீங்கன்னா அதோட உங்கள் வாழ்க்கை காலி. இதை நான் பல பேரை பார்த்துருக்கேன். பல பேர் அதிகார உச்சத்தில் இருக்கும் பொழுது கோயிலுக்குள் சென்று நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டவர்கள் பின்னாடி அட்ரஸ் தெரியாமல் காணாமல் போயிருக்காங்க. சிவபெருமான் அவங்க அட்ரஸே அழிச்சிடுறாரு. உனக்கு அட்ரஸே கிடையாது, நீ போயிட்டு வா, இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை ராஜா, போயிட்டு ராஜா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறார். அதனால் கோயிலுக்கு போகும் பொழுது எந்த இடத்திலும் அங்கே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். எல்லா பிறவிக்கும் தந்தையும் தாயுமானவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் முன்பாக நான் ஒரு தூசு. அவரை வழிபடுவதற்காக அங்கே எறும்புகள் வந்திருக்கிறது, புழுக்கள் வந்திருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறது. நம்ம என்னமோ நம்ம தான் அவரை நம்ம அவரை பார்க்க போயிருக்கோம் நம்ம தேவைக்கு. நம்ம என்னமோ அவர் தேவைக்கு நம்ம போய் பார்க்குற மாதிரி அப்படி பயங்கர பில்டப்ல போகிறது. அது ஒரு மாலை வாங்கிட்டு போயிட்டா நான் மாலை வாங்கிட்டு வந்தேனே அப்படின்னு. எல்லாமே அவனே, அவன் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அதனால் நீங்களாக போய் பக்தனாக போய் தொண்டனாக போய் நந்தனார் என்ன ஒரு பக்தியில் போய் அங்கே வணங்கியிருந்தா நந்தியை விலக்கி அவர் காட்சி கொடுத்துருப்பார். இது வேற யாருக்கு இது நடக்கிறது? அதனால் அவ்வளோ பக்தியோட பயபக்தியோட சிரத்தையோட போய் நின்னா துன்பங்கள் எல்லாம் அப்படியே அடிச்சு காணாமல் போயிடும். அதுக்கு இந்த கோவில் 100% வேலை செய்யும் சாமி. நிச்சயமா சாமி. 3வது கோவில் சேர்ந்த பூ மங்கலம். ஒரு அருமையான ஒரு தமிழ் சொல். அகத்தியருடைய சீடரான ரோமச முனிவர் அவர் அகத்தியிட்ட கேட்குறார், எனக்கு முக்தி கொடுங்க, ரொம்ப நாளாக அந்த பூமியில் இருந்துக்கிட்டு இருக்கேன், போர் அடிக்குது. நமக்கெல்லாம் 40-50 வயசுலேயே போர் அடிச்சிருது. அவங்களாம் பாருங்கள் எப்போ போட்ட வாழ்க்கை. நீங்கள் கிட்டத்தட்ட 400-500 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு இந்த போர் அடிக்குதுங்க, எனக்கு கொஞ்சம் முக்தி கொடுத்தீங்கன்னா நான் போய் முக்தி அடைஞ்சிருவேன்னு குருநாதர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாமிரபரணி ஆற்றுல போய் 9 தாமரையை விடுற, இந்த 9 தாமரையும் ஒரு இடத்தில் ஒன்று சேரும். அந்த இடத்துல ஒரு சிவன் கோயிலை அமைத்து அந்த இடத்தில் நீ முக்தி அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 9 தாமரையும் ஒன்று சேர்ந்த இடம், அதான் சேர்ந்த பூ மங்கலம். இது நவ கைலாயங்களில் வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்கிறது. சவுந்தரநாயகி அம்மன் உடனமர் கைலாசநாதர் சுவாமி. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது இந்த தாமரையெல்லாம் எப்படி ஒரு இடத்தில் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தை காமித்து அவருக்கு முக்தி கொடுத்ததோ அதுபோல் எல்லா இன்பங்களும் ஒரு இடத்தில் உங்களுக்கு சேர்ந்து துன்பங்கள் எல்லாம் விலகி நல்லவைகள் எல்லாம் சேர்ந்து ரிஷபராசிக்காரர்கள் வாழ்வதற்கு இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கும். இந்த 3 கோவிலில் உங்களுக்கு எந்த கோயில் போக முடியுமோ அந்த கோயிலுக்கு போங்க. இந்த 3 கோயிலும் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இல்லைங்க அந்த 3 கோயிலும் நான் ஒரு கோயிலுக்கு முதல்ல போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா முதல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த 2 கோயில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது போயிட்டு வாங்க. நீங்கள் சனி பகவானுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் சிவபெருமான்கிட்ட சொல்லி நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் உங்களை நந்தி விலகியதை போல நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கலாம். அதற்கு இந்த கோயில்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கும். சூப்பர் சாமி. சாமி அவங்க சொல்ல வேண்டிய தேவாரம். இந்த தேவாரத்தை நான் பாடியே காமிச்சிடறேன். எனக்கு ரொம்ப பிடித்த தேவாரம். நான் தினசரி என்னுடைய பூஜையில் பாடக்கூடிய தேவாரம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. இந்த தேவாரத்தை அதை பாடும்போது அப்படியே புல்லரிக்கும். இதில் தான் அந்த இடையில நிறைய பேர் கோயிலில் அடிக்கடி பாடினதை கேட்டிருப்பீங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது
சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த விளக்கு போடும்போது இந்த பாட்டை பாடுவாங்க. இது வந்து இந்த நமச்சிவாய பத்து இதில் தான் இந்த தேவாரம் வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதியானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொலை. அதாவது மனம் திருந்தின சிவபெருமானியை கும்பிடணுமா, மனதில் அழுக்க வச்சுக்கிட்டு சிவபெருமான்கிட்ட போய் முதல்ல வேண்டவே கூடாது அப்படிங்கிறார். கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சணும், கல்லை கட்டி அப்படியே கடல்ல இறக்கிட்டா கூட நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. இது எப்போ பாடுறாருன்னா இவரை கல்லை கட்டி கடல்ல இறக்குறாங்க, அப்பதான் அந்த பாட்டையே அவர் வந்து பாடுறார். கல் அப்படியே மேலே பூ மாதிரி மிதக்குது, மேலே வர்றார். திருநாவுக்கரசர் அருளிய 4ஆம் திருமுறை இந்த பாடல். ஏன்னா ராஜா வந்து வேற சமயத்தை சார்ந்தவன், அவ்வளோதானே. இப்போ என்ன சிவபெருமான் இருக்கார், அவ்வளோதானே, ஓகே கல்லை கட்டி கடல்ல இறக்கு, சிவபெருமான் இருந்தா நீ மேலே வா அப்படின்னு சொல்லி அப்பதான் இந்த பாட்டை பாடி கல்லோட திருநாவுக்கரசன் மேலே வர்றார். பின்னாடி அந்த மன்னனையே சிவபக்தனாக மாற்றுகிறார். இந்த பாடல் முழுசாவே பாடுவேன், ஆனால் ரொம்ப லென்த்தாக போயிடும். இந்த பாட்டை வந்து நம்ம யூடியூப்ல இருக்கு, நீங்க வந்து சொற்றுணை வேதியன்னு போட்டிங்கனாலே வந்துடும். நீங்க கல்லை கட்டி கடல்ல இறக்குனா கூட சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னா சனி பகவான் இருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமா நிச்சயம். அதனால எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் நீங்க வந்து சிவபெருமானை நம்பிவிட்டால் வந்து காப்பாற்றி விடுவார். அப்பான்னு கை தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். கையை தூக்கிட்டீங்கன்னா தூக்குற வரைக்கும் தான் சரண்டர். கையை தூக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேலு மாடாமகனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு 1000 தந்தைக்கு நிகரானவர் சிவபெருமான். எல்லோரும் நல்லபடியாக இந்த தேவாரத்தை தினசரி பாராயணம் செய்யுங்கள். 48 நாளில் கூட நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இதை சொல்லிக்கிட்டே வாங்க. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இதுக்கு ஒரு குறை இல்லை, வெளியில் பூஜை அறைக்கு வெளியில் உட்காந்து பாடலாம். நீங்கள் ஒரு முக்கியமாக சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, பிரதோஷத்துக்கு போகிறீங்க, அமாவாசை பௌர்ணமி போகிறீங்கன்னா போய் இந்த தேவாரத்தை உட்காந்து பாராயணம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் வளமாக இருக்கும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. சுகமே சொல்க.